ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அஸ்வந்த் தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் எதை பற்றி அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் கேம் தான். இதை நம்ம முடிச்ச என்னெல்லாம் இருக்குது இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேமை முடித்து போயிட்டே இருக்கிறோம். இன்ட்ரோ இறக்கிட்டு கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. ப்ளே கொடுத்து உள்ளே போகலாம். ப்ராக்டிஸ் மோட், அதாவது அவன் அந்த பேய் இருக்காமல் அவன் கண்ணுக்கு வந்து நம்ம தெரிய மாட்டோமா. நார்மல் பார்த்திங்கன்னா அவன் எப்பயும் போல் நார்மலாக கேம் போவோம். ஹாலில் தான் மெயின் ட்விஸ்ட்டே வைக்கானுங்க. கிராம்பஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வருவான், நம்மளால் ஸ்பீடாக ஓட முடியாது. ஒரே ஒரு லைஃப் தான். என்னடா இது, நம்ம நார்மலாக கொடுத்து உள்ளே போவோம். உங்களுக்கு அப்படி ஹார்டு வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன கேட் இது உள்ளே வச்சுருமா? ஓ, ஒளியறதுக்கு வேண்டாங்க. இது பெட்டு கிராணி மாதிரி தான். ஏதோ ஸ்பூன் இருக்குது. மெட்டல் கீயா ஸ்பூனு நினச்சிட்டேங்க. ஏதோ ஒளியறது இடம் போல பெட்டில். ஓகே, எனக்கு தெரிஞ்சு கிராணி மாதிரி தாங்க. ஏதாவது சவுண்டு போட்டாலே வந்துடுவான் போல. சவுண்டு போட்டோம் வருவான்னு நினைக்கிறேன். கெஸ்ஸில் தான் கண்டுபிடிச்சேன். வரானா ஓடி ஒரு சவுண்டு கேட்கு. கேட்கல கேஸ். பார்த்து போடாடே. சோ எவ்வளோ வாரான்னு நினைக்கிறேன் கைஸ். சவுண்டு கேட்கு. ஆமாம் கைஸ், அந்த வாரான். அட பாவி, போயிட்டான். நம்மளும் நைஸாக போவோம். ஓகே, போயிட்டான். இங்கே எதுவும் பேப்பர் இருக்கு. இன்ட்டா என்னலாம் தேவை? ஒரு பேப்பர் தேவை, ரேட் டைல் தேவை, ஹார்ன் தேவை, இது அதாவது மேக்னெட் தேவை, அடுத்து ஸ்கல்லு தேவை. இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். இதை வச்சு தான் அந்த கிராம்பஸை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா. இது டோர் இருக்குது. இது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஹார்ன் கிடச்சிட்டு கைஸ். நடுவில் ஒன்றும் இல்லை, ஆடாக போட்டு இது பண்ணுதானுங்க. ஓகே, நம்மளுக்கு ஹார்ன் கிடச்சிட்டு இங்கே ஏதோ ஒரு லிவர் இருக்குது. ஓப்பன் பேஸ்மெண்ட் கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த கிராம்பஸ் வந்துடக்கூடாது. அவன் பேர் கிராம்பஸ்ன்னு போட்டுருந்துச்சு. இதை போய் வச்சுட்டு வந்துடுவோம், இந்த கொம்பை. ஓகே, வேறு போவோம். வேறு ஏதாச்சும் கிடைக்கும். ஓகே, இன்னும் வார சவுண்டு கேட்குது கைஸ். பார்த்துட்டா மாட்டா கொஞ்சம் கூட. ரூமில் என்ன இவன் வர மாட்டானா? ஏதோ சரி, நம்ம மேலே ஏறி எதுனாச்சும் இருக்கான்னு மாடி ரூமில். ஓகே, மாடி ரூமுக்கு வந்தாச்சு. ஷவல் பிக்சர் போட்டிருக்கு. எடுக்க முடியுமா? தூக்கி போடு. ஷவல் இருக்கு கைஸ். சவுண்டுக்கு வருவானா? ஒளிஞ்சு கூட. நல்ல வேலை ஒளிஞ்சோம். அவன் ஓடி ஒரு சவுண்ட் இருந்தால் வந்துட்டாங்க போங்க. அவனுக்கு மூச்சு வாங்குறது போலாடா பாவி. மூச்சு வாங்குற நேரத்தில் ஏன்டா அப்படி ஓடுதீங்க? போயிருப்போம். அந்த ஷவல் எதுக்கு நம்மளுக்கு தெரில, ஆனால் இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி போவோம். அப்படியே லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போயிருப்போம். ஐயோ, அந்த ரூம் தாங்க போகிறோம். சரி, இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வந்து குழி போகுது. என்றா குழி இது? டோர் இருக்குது. ஏதோ ஹேக்ஸ் இருக்குது கைஸ். சரி, நான் அப்புறமா பார்ப்போம். என்னது முதல்ல ரெண்டா சவுண்டாக போட்டேன். சவுண்டுக்கு வேறு ஒருத்தன் வருவான். வெரி குட்.
நான் தான் வராமருங்க புயல் வேகம். நான் பாருங்க என்ன ஸ்பீடு உள்ள குனிஞ்சறியோட வர்ற. அவங்க கழுத்தில் ஏதோ சாவி தொங்குது, கிராண்ட்பாவோட சாவி மாதிரி, கோல்டன் கலர் கீ போல். ஆமாம் கைஸ், நம்ம கிச்சனில் பார்த்தோம். இப்போ தான் மெயின் ரீசனே புரியுது. அது வந்து எக்ஸிட் டோர் கைஸ், அந்த கோல்டன் லாக் போட்டுறது. அதான் இவன் கழுத்தில் வச்சுருக்கான். நம்ம அதை வந்து இவனை சாவடித்து எடுக்கணும். ஓகே, இங்கே ஏதோ ஆக்ஸ் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போவோம். அவன் பேர்ப்பான், ஓப்பன் பண்ணிட்டு போவோம். அவன் அந்த வழியாக போகிறான், நம்ம இந்த வழியாக போவோம். நீ என்ன வழினே தெரியலையே கைஸ். இது அந்த இடம்ல, ஓ நம்ம லிவர் அழுத்துனது இதுக்கு தான் போல. சரி, நம்ம போகும்போது இங்கே எதுவும் மரக்கட்டு இடம் மொத்தம் மீண்டாக இருக்குது, உடைப்போம். அடுத்து இன்னொன்று பார்த்தேன், இந்த ஜன்னல் கிட்ட இதையும் உடைக்க முடியுமா? இதெல்லாம் உடைக்க முடியல. ஓகே, நம்ம இதை இப்படி போட்டு நம்ம ரேட் டெய்ல் எடுத்துருவோம். எங்கடா வரானோ? அடப்பாவி போடாட்டப்புன்னு ஏன் போகிற மாதிரி தெரில கைஸ். எனக்கு ஒரு பிளான், இது இங்கேயே இருக்கட்டும். இங்கேயும் இது லிவர் இருக்கு பார்த்தீங்கன்னா. இதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்து அவனை கீழே திசை திருப்பிடுவோம். அப்போ போய் இவன் இங்கே நிற்பான். என்ன இடம்னு தான் தெரில. ஐயோ, இங்கே கரெக்டாக போடுற. ஐயோ, கரெக்டாக போட முடியே. போ. ஐயோ, இவனும் சேர்ந்து விழுந்துட்டானே. இப்போ இந்த இடத்துக்கு வர. ஐயோ, வந்துட்டான். முட்டு சந்து. கண்ணு தரல உனக்கு. என்றா இது உள்ளலாம் போகிறான். ஏய், அதிசயத்தை பாருங்க கைஸ். அவ்வளோ கேம் இதாக கொடுக்கல. ஓகே, நம்மளுக்கு தேவையில்லை, தெரியாமல் எடுத்துட்டேன். ரொம்ப இருப்பான். ஓகே, இந்த டோரை ஓப்பன் பண்ணுவோம். இதான் கைஸ் ஓப்பன் ஆச்சு போல். இங்கே எதுவும் பிக்காக்ஸ் இருக்குது. முதல் நம்ம அந்த ரேட் டைல் எடுத்துப்போம். அடுத்து இந்த பிக்காக்ஸ் என்னதுன்னு பார்ப்போம். அவன் பேர்க்கணும் மேலே. இந்த ரேட் டைல் எடுக்க விடுதானா கைஸ்? துரத்தியில் எடுக்கலாம். போடாங்கட்டு அவன் ஒருத்தங்க சிங்காங்க அலைஞ்சிட்ருக்கான். நம்ம போய் இதை சீக்கிரம் வச்சுருவோம். இப்போ தான் ரெண்டாவது பொருளே வைக்கும். ஓகே, வாரத்துக்குள்ளே ஓடிடும் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே. உள்ளே போயாச்சு. இங்கே எதாவது பிக்காக்ஸ் பார்த்தோமா, இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது எதுக்குன்னு சரியாக தெரில. அங்கே ஒரு கல் பார்த்தோம்மா கைஸ், அதுக்காக தான் இருக்கும். அந்த கல்லை போய் டம்முன்னு உடைப்போம். ஓகே, வாரானோ ஃபுட் ஸ்டெப் கேக்கு, அதை உடச்சிப்போம். ஒரே இதில் எப்படி உடச்சான்னு தெரில. இங்கே ஷவல் தேவை, என்கிட்ட இருக்குது. இந்தா நம்மள்கிட்ட இருக்கு. ஏதோ சில்வர் கீ கிடச்சிரு. ஆமாம், மேலே கேட்டாங்க சில்வர் கீ. நான் இந்த ஸ்கல்லாக போய் வச்சுட்டு வந்துடும். ஓகே, போடாடே. ஸ்கல்ல போய் வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, அப்பப்போ நம்ம இப்படி நின்று தான் போனோம். ஃபுட் ஸ்டெப் கேட்டால் ஒளிஞ்சிடணும். இது நம்ம ஃபுட் ஸ்டெப் தான். போய் வச்சுட்டு அந்த சில்வர் கீயை போய் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, சில்வர் கீ இந்த தான் இருக்கும். இந்த சில்வர் கீயை மேலே போய் போட்டு வரணும். அவன் வேறு அங்கேயே நிற்கக்கூடாது கைஸ், இந்த கிராம்பஸ் மண்டையன். ஓகே, இந்த சில்வர் கீ எடுத்துப்போம். எடுறாடே, இந்த சில்வர் கீ எடுத்துகிட்டு நேராக மேலே போகணும். ஓகே, ஓடு. இந்த கிராம்பஸ் பையன் வந்துடக்கூடாது. சரி, வந்துட்டானா அவ்வளோதான் கைஸ். ஃபுட் ஸ்டெப் கேட்கல, போக வேண்டியதான். இல்லைங்க, பார்த்து பொறுமையாக போகும். இல்லை, நம்ம மேலே போகணும். இப்போ எப்படியாச்சும் மேலே போயிடணும்.
அந்த கிராம்பஸ் பையன் வேணா ஆகுனா மேலே தான் கைஸ் இருப்பான். கைஸ் இந்தாதான் இருக்கான். பார்த்துட்டாண்டோ. சொன்ன மாதிரியே நம்ம எங்கேயோ ஒழிஞ்சுப்போம். சொன்ன மாதிரி இந்த கிராம்பஸ் பையன் எங்கேயே இருக்கான். நான் மேலே போயிட்டு உங்களை கூப்பிடுதேன். ஓகே கைஸ், போராட்ட கழிச்சு வந்தாச்சு. இந்த சில்வர் கீயை போய் ஓப்பன் பண்ணும். இந்த சவுண்டுக்கு வேறு அவன் வருவான். இந்த இருக்கு கைஸ், இதான் கடைசி இதுன்னு நினைக்கிறேன். வாரானா ஒடி ஒரு சவுண்டுக்கு ஒழிஞ்சுக்கூடா. சரி, கடைசி நேரம் பார்த்து யூஸ் பண்ணணும். நான் வந்து வெளியே போகிறேன். ஐயோ பிடிச்சிட்டாங்க கைஸ். ஐயோ நான் அந்த இன்க்ரீடியன்ஸு நம்ம கையில் தான் இருக்கு. ஆடா பாவி, இது முதலே தெரிஞ்சிருந்துச்சுன்னா. இன்னும் என்னடா தேவை? எல்லா பொருளும் வச்சுட்டேனே. இன்னும் ஒரே ஒரு பொருள் தேவை. என்ன பொருள்? இவன் ஒருத்தங்க இருந்தாலும் தாங்க முடியல. நம்ம கீழே போய் பார்ப்போம். இது இன்க்ரீடியன்ட் தேவை கைஸ். இந்த இன்க்ரீடியன்ட் என்னது? எல்லாமே எடுத்தாச்சு. ஸ்கல்லு இவங்க எல்லாம் சொன்னதும் எடுத்தாச்சு. வேறு என்ன தேவை? இல்லைங்க கைஸ், நான் போய் அந்த இன்க்ரீடியன்ட் எடுத்துகிட்டு வரேன். கைஸ் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். இது மேக்னெட் தேவையா? அதை தான் இன்னும் எடுக்கலை. அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்போம். எங்கே இருக்குது? இந்த கிச்சன்லேயே நல்லா இந்த அதான் கைஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு எடுத்துருக்க வேண்டியது. கடைசியாக வந்து கிடச்சிருக்கான். இதை வச்சுட்டா என்ன நடக்கும்? வச்சுருவோம். தீருது கைஸ். என்ன பண்ணணும்? அவங்க கூப்பிடணும் மாமே. வாடா இங்க. சவுண்டு கேட்க போடுறா. வரணும், வாடா. ஏதோ ஒரு வழியா வாடா. இப்போ வந்தா வராம பாருங்க. அடா பாவி, எரிஞ்சு போடா. எரிஞ்சு போயிட்டாங்க. கோல்டன் கீயும் கடைசியாக கிடச்சிட்டு இதை போய் அங்கே போட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதான். இந்த கோல்டன் கீக்கு தான் இவ்வளோ நேரம் போராட்டம் தான். யாப்பாடி, நம்ம நேம் என்ட்ரு பண்ணுவோம். அப்போ என்ட்ரே பண்ண முடியல. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். பாய் கைஸ்.